இந்த விவசாய நிலத்திலே துப்புரவு செய்து இருக்கும்போது மர வடிவினிலே அம்பாள் புதருக்குள் தோன்றி இருந்தது. இந்த ஆலயத்தினுடைய தேரை பொறுத்தவரையில், அதாவது சித்திர தேர் அமைந்து காணப்படுகிறது. இதன் சிறப்பு யாதனில் இலங்கையிலே இருக்கின்ற தேர்களில் மிகவும் ஒரு பெரிய ஒரு தேராக இந்த பனிப்புலம் பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த ஆலயத்தில் தான் அந்த தேர் அமைந்து காணப்படுவது. அந்த திருவிழாவின் போது ஆட்டுக்கடாய் வெட்டித்தான் இங்கே வேள்வி கோயிலாக இருந்துள்ளது. இங்கே எழுந்தருளி இருக்கின்ற அம்பாள் அடிக்கடி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து செல்வதாக கூட கூறியிருந்தார். தரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே. ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இன்னும் ஒரு தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. அந்த வகையிலே இந்த வாரம் எங்களுடைய இந்த தீப தரிசனம் நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற பனிப்புலம் முத்துமாரி அம்பாளினுடைய சன்னிதானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இந்த ஆலயம் பற்றிய மேலதிக விடயங்களை அறிந்து கொள்ளலாம். இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள வலிகாம மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அடங்கியுள்ள மிக அழகிய ஊரே பண்டத்தரிப்பு என்னும் அழகிய ஊராகும். இந்த பண்டத்தரிப்பு பகுதியில் பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கும் ஆலயம்தான் பண்டத்தரிப்பு பனிப்புலம் முத்துமாரியம்மன் ஆலயமாகும். இந்த பனிப்புலம் முத்துமாரி அம்பாளினுடைய சன்னிதானமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற தல வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால், இன்றைக்கு 450 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பழமை வாய்ந்த ஒரு சன்னிதானமாக இது காணப்படுகிறது. என்னென்னு சொல்லி சொன்னா, அந்த காலத்துல இப்பொழுது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற வளாகம் பண்ணை காடுகளாக அமைந்து காணப்பட்டது. அப்ப விவசாயம் செய்வதற்காக விவசாயி ஒருவர், அதாவது அவருடைய பேர் கனகர், அந்த பண்ணை காடுகளை துப்புரவு செய்த பொழுது ஒரு மரத்தினால் செதுக்கப்பட்ட அம்பாள் விக்கிரகம் காணப்பட்டிருக்குது. அவர் என்ன என்று சொல்லி ஆச்சரியப்பட்டிருந்திருக்கிறார். பிறகு இளைப்பாரி கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல திருப்பி வந்து பார்க்கைக்குள்ள அந்த அம்பாளினுடைய அந்த விக்கிரகத்தை காணல. அப்ப சரியா கவலைப்பட்டு கொண்டு போறார். அப்ப போய் இரவு நித்திரைக்கு சென்ற பொழுது அம்பாள் காட்சி கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொல்லி சொன்னால், தனக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும், இந்த இடத்துல வைத்து வழிபட வேண்டும் என்று சொல்லி காட்சி கொடுத்திருக்கிறார். அப்ப அதற்கு பிற்பாடு அவர் காலையில எழும்பி நடந்த விஷயத்தை ஊரவர்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு ஆலயம் ஒன்றை அமைக்க திட்டமிடுகின்றார். அப்ப அதற்கு பிற்பாடுதான் இப்பொழுது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற வளாகத்தில் ஒரு அம்பாளினுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து சிறிய குடில் ஒன்றை அமைத்து அதற்கு தினமும் பூஜை வழிபாடுகளை சிறப்பாக நிகழ்த்தி வந்தார்கள். அதற்கு பிற்பாடு காலம் செல்ல செல்ல ஆலயம் படிப்படியாக வளர்ச்சியடைந்து இன்றைக்கு இந்த பண்டத்தரிப்பு பனிப்புலம் பகுதியிலே பிரசித்தி பெற்ற ஒரு முத்துமாரி அம்பாளினுடைய சன்னிதானமாக இது அமைந்து காணப்படுகிறது. இந்த பனிப்புலம் முத்துமாரியம்மன் தோற்றம் பெற்ற வரலாறானது சொல்வதற்கரிய அற்புதங்கள் நிறைந்த ஒரு வரலாறாக அமைந்து காணப்படுகிறது. இப்பொழுது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற வளாகமானது அந்த காலத்தில் பண்ணை காடுகளாக சூழ்ந்து காணப்பட்டது. கனகர் என்ற ஒரு விவசாயி விவசாயம் செய்வதற்காக பண்ணை பற்களை துப்புரவு செய்ய முற்பட்ட பொழுது மரத்தினால் செதுக்கப்பட்ட அம்பாள் விக்கிரகம் ஒன்று தென்பட்டது. அதனை கண்ட நபர்
மகிழ்ச்சியுற்று மெய்சிலிர்த்து நின்றார். பின்பு சிறிது நேரம் இளைப்பாறுவதற்கு சென்றிருந்தார். இளைப்பாறை மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபொழுது அந்த விக்கிரகத்தினை காணவில்லை. மிகவும் மனவருத்தப்பட்டு மனக்கவலையோடு வீடு சென்ற கனகர் நித்திரைக்கு சென்றிருந்தார். அப்பொழுது அம்பாள் கனவில் தன்னை வைத்து ஆதரிக்கும்படி காட்சி கொடுத்து சென்றார். கனகர் மறுநாள் அதிகாலை வேளையில் எழும்பி நடந்த விடயத்தை ஊரவர்களிடம் எடுத்துச் சொல்லி அம்பாள் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து சிறிய குடிலொன்றை அமைத்து பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள். இந்த ஆலயம்தான் பனிப்புலம் முத்துமாரியம்மன் ஆலயமாக இன்று தோற்றம் பெற்று காணப்படுகிறது. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த ஆலயம் பனிப்புலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானம். இந்த ஆலயம் அமைந்துள்ள இடம் இலங்காபுரியாகிய சிவபூமி என்னும் இந்த இலங்கை திருநாட்டிலே வடமாகாணம் யாழ்ப்பாண மாவட்டம் பலிகாமம் மேற்கு பிரதேச செயலகமும் வலிமேற்கு பிரதேச சபைக்கு உட்பட்டதும் பனிப்புலம் J176 கிராம உத்தியோக பிரிவுக்கு உட்பட்ட இடத்திலே இந்த ஆலயம் அமைந்துள்ளது. அனைவரும் அறிவீர்களாக. அடியார்களே, சைவ மெய் அன்பர்களே, இந்த ஆலயம் ஒரு புராதன வரலாற்றை கொண்ட ஆலயம் ஆகும். இவ்வாலயம் இன்றைக்கு 450 வருடத்துக்கு முற்பட்ட ஆலயமாக அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் ஆரம்பகால வரலாற்றை கூறும் பொருட்டு எமது மூதாதையார் இப்போதைக்கு 7 தலைமுறைக்கு முன்னதாக இந்த ஆலயத்தின் வளாகம் அமைந்துள்ள இடமாகிய பனிப்புலம், அதாவது பண்ணைப்புலம், பண்ணைகள் காடுகள் சூழ்ந்த இடம். உங்களுக்கு தெரியும், பண்ணை மரம் என்றால் கருவேப்பம் இலை மரம் மாதிரி சின்ன சின்ன மரங்கள். பனிப்புலம் என்ற அந்த கிராமத்திலே பண்ணைப்பற்றியலால் சூழப்பட்ட இடத்திலே கனகர் என்ற எமது ஆதீனகத்தா வீரசைவர் ஒரு சிவபூஜா திலகம் அவர்கள் இந்த ஆலயத்தின் அதாவது பண்ணைப்பற்றை துப்புரவாக்கி விவசாயம் செய்யும் பொருட்டு இந்த விவசாய நிலத்தினை துப்புரவு செய்து இருக்கும்போது மர வடிவினிலே அம்பாள் புதருக்குள் தோன்றி இருந்தது. அந்த தோன்றிய இடத்திலே சிறிது நேரம் அவர் வேலை செய்து களைப்படைந்து இளைப்பாறுவதற்கு தூங்கிவிட்டு எழுந்து நின்று பார்த்தபோது அங்கு அம்மன் மரச்சிலையை காணவில்லை. அசரீரியாக அவரும் யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அவ்வேளையிலே அவர் அன்று கவலையுடன் நித்திரைக்கு சென்றபோது நித்திரையிலே அவருக்கு கனவு மாறி ஒரு அசரீரி வந்தது. அம்பாள் அசரீரியாக, நீ என்னை எங்கு கண்டாயோ அந்த இடத்திலே எனக்கு ஒரு ஆலயம் அமைத்திட வேண்டும், அங்கு கோயில் அமைத்து நித்தமும் விளக்கேற்றி வந்து பூசிக்க வேண்டும் என்றும் அவர் அசரீரி கேட்டதால் அதற்கு அடுத்த நாள் அடியார்கள் எல்லாரையும், அதாவது இந்த கிராமத்து மக்களை எல்லாரையும் அழைத்து இந்த ஆலயத்தின் கட்ட வேண்டும் என்ற புரிதத்துடன் ஆலய ஆதீனகத்தாவாக இந்த நிலம் மூலஸ்தானம் அமைந்துள்ள இடத்திலே அந்த ஆலயத்தை, அதாவது மடாலயமாக அமைந்து பின்னர் வரலாற்று ரீதியாக இப்போது பெரும் ஆலயமாக அமைந்துள்ளது. அந்த மூலஸ்தானம் அமைந்த இடம் அந்த ஆரம்ப கட்ட ஆலயமாகும். இந்த ஆலயம் வளர்ந்து வரும் நிலையிலே முன்னர்
இங்கே ஆலய அருகில் இருக்கும் பழைய தேர், காலம் அறியாத தேர். அந்த காலத்திலே, அதாவது 300 வருடத்துக்கு முற்பட்ட காலத்திலே வைகாசி மாதத்திலே உற்சவம் நடைபெறும். அங்கு திருவிழாவாக, அந்த திருவிழாவின் போது ஆட்டுக்கடாய் வெட்டித்தான் இங்கே வேள்வி கோயிலாக இருந்துள்ளது. உங்களுக்கு தெரியும், இந்த அன்னதான மடம் இருக்குது, ஆலய அன்னதான மடம். அது முந்தி ஆலயத்தின் தீர்த்த கேணி அமைந்த இடம். இந்த தீர்த்த கேணி அமைந்த இடத்திலே பேச்சியம்பாள் என்று ஒரு அம்பாள் ஸ்தாபிக்கப்பட்டு, அந்த ஆலய பேச்சியம்பாளுக்கு முன்னால், ஒரு ஆலமரத்துக்கு முன்னால் பலியிட்ட பின்னர் தான் தேர் உற்சவம் நடைபெறும். அந்த காலத்திலே புளியங்குடலிலிருந்து வரும் ஆடு கொஞ்சம் காலநிலை சூழ்நிலையால் அந்த வர நேரம் சென்றதால் இங்கு நின்று இரண்டாவதாக வெட்ட வேண்டிய கடாயத்தை வெட்டி தேர் உற்சவம் நடைபெற்று கொண்டிருந்த வேளை புளியங்குடலில் இருந்து வந்த அந்த அடியவர்கள் இங்கே கோபமுற்று இங்கிருந்த கத்தியினை கொண்டு சென்று அங்கே புளியங்குடல் வேலனை செருத்தர பதியிலே ஒரு ஆலயம் அமைத்து இப்போவும் அந்த ஆலயத்திலே கத்தி இருக்கிறது. அங்கே மகாமாரி அம்பாளாக காட்சி கொடுத்து தற்போது ராஜமகாமாரி அம்பாளாக இலங்கை புகழ்பெற்ற ஆலயமாக விளங்குகின்றது. ஆகவே இந்த ஆலயம் அதாவது கொள்ளை நோய், இப்போ உங்களுக்கு தெரியும், முன்பல் கொரோனா என்னும் கொடிய நோய், கொள்ளை நோய் மாறி வந்தது. அடுத்ததாக எலிக்காய்ச்சல் என்று வந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு கொள்ளை நோய் வந்து இங்கே ஆட்களை ஆட்கொண்டமையினால் இங்கே அம்பாளின் திருவருளினால் இந்த எலிகளை பிடித்து, அதுக்கு காரணமாகிய எலிகளை பிடித்து அம்பாள் கொண்டு போய் சம்பில்துறை சம்புநாதேஸ்வரம், ஜம்புகோளனம் பட்டினம் என்று அழைக்கப்படும் சம்பில்துறை மாதகள் சம்பில்துறை சம்புநாதேஸ்வரர் ஆலயத்தை அண்மித்த கடலிலே விட்டு சென்றதாக ஐதீகம் உண்டு. அவ்வகையிலே இந்த ஆலயத்தின் பெருமையை இந்த கிராமம் அல்ல, அயக்கிராமம், வட்டுக்கோட்டை, சங்கானை மற்றும் கார்நகர், மூளாய் மற்றும் இங்கால் வலிகாமம் பிரதேசங்கள் மற்றும் தீவகம் உட்பட அனைத்து அடியவர்களும் வந்து இங்கு தரிசித்து பொங்கல் பொங்கி மடை போட்டு இந்த அம்பாளை வேண்டினால் எல்லா வரமும் கிடைக்கும் என்பது சின்னம். இந்த முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவ திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டும் என்று சொல்லி சொன்னால் ஆடிப்பூர தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு 15 நாட்கள் திருவிழா வெகு விமர்சையான முறையிலேயே இங்கே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த ஆலயத்திலே வந்து தைப்பூசம், மாசி மகம், கேதார கௌரி விரதம், நவராத்திரி, திருப்பாவை, திருவம்பாவை போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கு சிறப்பான முறையிலேயே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த முத்துமாரியம்மன் ஆலயத்திலே தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் சிறப்புற இடம்பெற்று வருகிறது. அத்தோடு இவ்வாலயத்தினுடைய மகோற்சவ திருவிழாவானது ஆடி மாதம் வருகின்ற ஆடி பூர தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு 15 தினங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதைவிட இந்த அம்பாளினுடைய திருத்தலத்திலே வைகாசி விசாக பொங்கல் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும். இன்னும் அம்பாளுக்கு உகந்த நாளான ஆடிப்பூர தினத்தன்றும் இங்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெறும். அது மாத்திரமில்லாமல் தைப்பூசம், மாசிமகம், கந்தசஷ்டி, நவராத்திரி போன்ற விசேஷ தினங்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயத்தின் பூஜைகளை, நித்திய நைமித்திய பூஜைகளை கூறும்போது அதிகாலை 5 மணிக்கு இங்கே ஆலயத்தின் முதல் மணி, கிராமத்தை எழுப்பும் முதல் மணி ஒலிக்கப்படும். அதன் பின்னர்
அது காலை 6 மணிக்கு நடை திறந்து அதன் பின்னர் 6:30 மணிக்கு காலை பூஜை நடைபெறும். மதியம் 11 மணிக்கு நடை திறந்து 12 மணிக்கு மதிய பூஜை உச்சிக்கால பூஜை நடைபெறும். பின்னர் மாலை பூஜை பிற்பகல் அதாவது மாலை நேரம் 5 மணிக்கு நடை திறந்து 5:30 மணிக்கு மாலை சாரட்ச பூஜை நடைபெறும். அவ்வகையிலே 3 கால பூஜை நடைபெறும் இந்த ஆலயத்திலே மகோற்சவம் முன்னர் வைகாசி மாதத்தில் நடைபெற்றது. அதனை பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று அதனை மாற்றி 12 திருவிழாவாக இருந்ததை 15 திருவிழாவாக மாற்றி தற்போது ஆடிப்பூரம், அதாவது பழமையாக ஆடிப்பூரத்தை தீர்த்தபட்சமாக கொண்டு 15 தினங்கள் மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மகோற்சவத்தின் தீர்த்த உற்சவத்துக்காக எல்லாம் வல்ல முத்துமாரியம்பாள் சம்புநாதேஸ்வரர் சம்பில்துறை சம்புநாதேஸ்வருக்கு எழுந்தளி அங்கே தீர்த்த உற்சவம் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் இந்த ஆலயத்திலே சித்திரை புதுவருட பிறப்பு மற்றும் ஆனி உத்தரம், ஆனி மகா மாணிக்கவாசர் குருபூசை, திருவாச முற்றோதல் மற்றும் ஆடி செவ்வாய், ஆடி வள்ளி இந்த 4 அதாவது இந்த விசேஷ பூஜைகளும் ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி, புரட்டாயிலே நவராத்திரி உற்சவம், ஐப்பசியிலே கேதாரகௌரி விரதம், அப்படியாக பார்ப்போம் கார்த்திகையிலே சொக்கப்பானை என்ற சர்வ ஆலய தீபம் பூஜை, மார்கழியிலே இனி வரப்போன்ற திருவம்பாவி உற்சவம், தை மாதத்திலே தைப்பொங்கல், தைப்பூசம், மாசியிலே மகா சிவராத்திரி, மாசிமக குளுத்தி, இங்கே குளுத்தி உற்சவம் நடைபெறும். மாசிமக குளுத்தி அன்றுதான் இங்கே ஆலய குளுத்தி நடைபெறும். மற்றும் சித்ரா பருவத்திலும் சித்திரபுத்திர கதையுடன் அங்கே சித்திர கஞ்சி அடியார்களுக்கு வழங்கப்படும். அது என்பதனை அறியத்தன்களுடன் இந்த ஆலயத்தில் 3 கால பூஜை நடைபெறும் என்பதையும் குறிப்பிடுகின்றோம். தனிப்புலம் பதியிலே ஏகாந்தமாய் அமர்ந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த அம்பாளினுடைய திருத்தலமானது பல சிறப்புகள் பொருந்திய ஒரு திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. என்னென்னு சொல்ல சொன்னா, இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் மிகவும் பழமையும் தொன்மையும் வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதைவிட இந்த ஆலயத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆலயத்தினுடைய வெளி வீதியிலேயே ஆலயத்திற்கு முன்புறமாக ஒரு பேச்சி அம்பாளையும் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். சப்தகன்னிகளையும் பிரதிஷ்டை செய்திருப்பதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த ஆலயத்தினுடைய தேரை பொறுத்தவரையில், அதாவது சித்திர தேர் அமைந்து காணப்படுகிறது. இதன் சிறப்பு யாதெனில், இலங்கையிலேயே இருக்கின்ற தேர்களில் மிகவும் ஒரு பெரிய ஒரு தேராக இந்த பனிப்புலம் பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த ஆலயத்தில் தான் அந்த தேர் அமைந்து காணப்படுவதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அதைவிட இந்த அம்பாள், இங்கே எழுந்தருளி இருக்கின்ற அம்பாள் அடிக்கடி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து செல்வதாக கூட கூறியிருந்தார்கள். அந்த காலத்தில் அம்பாள் வெள்ள நிற புடவை உடுத்து வயது முதிர்ந்த தோற்றத்தோட அடியவர்களுக்கு காட்சி கொடுத்து செல்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் கொள்ளை நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அம்பாளினுடைய அருளால் அதை குணப்படுத்தி சென்றதையும் இங்கு கூறியிருந்தார்கள். இவ்வளவும் இவ்வாலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அன்னையினுடைய இந்த தேவஸ்தானம் பல சிறப்புகளும் அற்புதங்களும் நிறைந்த தேவஸ்தானமாக மிளிர்கின்றது. இவ்வாலயத்தின் வெளிவீதியில், குறிப்பாக ஆலயத்திற்கு முன்புறமாக பேச்சியம்பாள் மற்றும் சப்தகன்னிகளை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். அத்துடன் இவ்வாலயத்தில் அமைந்திருக்கின்ற சித்திர தேரானது இலங்கையிலே இருக்கின்ற சித்திர தேர்களில் மிகவும் உயரமான சித்திர தேராக அமைந்து காணப்படுவதும்
இவ்வாலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றது. மேலும் இங்கே வீட்டிருக்கின்ற அம்பாள் அடியவர்களுக்கு கிளவி உருவில் வந்து அடிக்கடி காட்சி கொடுத்துச் செல்வதாகவும் கூறியிருந்தார்கள். இந்த ஆலயத்தில் அம்பிகையின் அற்புதம் என்னவென்றால், இந்த ஆலயம் அன்றைய காலத்திலே கொள்ளை நோய் என்ற உலகத்திலே பெரிய மாயமான ஒரு நோய் இருந்த வேளையிலே அந்த நோயினை குணப்படுத்தும் பொருட்டு இங்கு அடியவர்கள் ஒன்று கூடி ஆலயத்தை சூழ்ந்து நேர்த்திகள் வைத்தனர். அக்காலத்திலே மாயமாக பலர் இறந்தும் உள்ளனர். அப்போது அசரீரியாக பேச்சி அம்பாளுக்கு பொங்கல் மடை செய்தீர்களாயின் இந்த நோய் குணப்படும் என்று எங்கேயோ அம்பாள் காட்சி கொடுத்ததனால் அந்த கொள்ளை நோயை குணப்படுத்தி அம்பாள் அருள் புரிந்தார். அக்காலத்திலே எம்பெருமாட்டி முத்துமாரி அம்பாள் அதாவது மூதாட்டி வடிவிலே வெள்ளச்சீலையுடன் சலங்கையில் ஒழிக்க நடுச்சாமத்திலே நடுநிசி 12 மணி 1 மணிக்கு எல்லாம் இங்கே வீதியிலே தெருவீதிகளிலே எல்லாம் பலம் வந்ததாக அறியப்படுகிறது. அக்காலத்தில் உங்களுக்கு தெரியும், மின்சார ஒளியோ வேறு ஒளியோ இல்லை. அங்கு இருள் சூழ்ந்த மின்விளக்குகளற்ற விளக்கு, அதாவது மண்ணெண்ணெய் விளக்கு தேங்காய் விளக்கு பயன்படுத்தினதால இருட்டு. அந்த இதில் எம்பெருமாட்டியின் அசரீரியும் எம்பெருமாட்டியின் நடமாட்டம் இந்த ஆலயத்தில் இருந்தபடியால் அம்பாளின் அனுக்கிரகம் எல்லாருக்கும் உண்டு. அவ்வகையிலே இந்த ஆலயத்தின் அம்பிகையின் மகிமையை கூறும் பொழுது தான் ஞாபகம் வருகிறது. இந்த ஆலயத்திலே அதாவது இந்த யுத்தம் நடைபெற்ற காலத்திலே எகுமதி கிராமத்திலிருந்து ஒரு எண்ணிக்கை 2-3 பேர்கள்லாம் இங்கே யுத்தத்தில் இருந்தார். 2-3 5 பேர் இறந்திருப்பார்கள். ஆனால் ஏனோர் தப்பிச் சென்றனர். அவர்கள் இப்போது புலம்பெயர் நாடுகளிலே எந்தவித குறையுமில்லாமல் அம்பிகையின் திருவருளாலே அருள் பாலித்து கொண்டு அம்பிகை இருக்கின்றார். அவ்வருடத்திலே ஒவ்வொரு வருடமும் இங்கே மகோற்சவம் காணாமல் அடியார்கள் வருவதில்லை, வந்துள்ளார்கள். அதுவும் ஒரு அதிசயம்தான் என்பதை கூறிக்கொண்டு இந்த ஆலயம் தொன்று தொட்டு, அதாவது இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களத்தில் இந்து கோயில்கள் என்ற புத்தகத்திலும் மற்றும் ஆலய வரலாற்று பதிவேட்டிலும் வேள்வி ஆலயமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை கூறி, இந்த ஆலயத்துக்கு விநாயகர் என்ற தேர் அமைந்துள்ளது. அது ஒரு தனி உபயகாரர், அதாவது கனடா நாட்டைச் சேர்ந்த பரிப்பிலத்தை வசிப்பிடமாக கொண்ட அந்த வரதராஜ ராதாகிருஷ்ணன் என்ற அன்பரின் தனி ஒரு குடும்ப உபயமாக விநாயகருக்குரிய தேரை செய்து தந்துள்ளார். அந்த வகையிலே முத்துமாரி அம்பாளின் தேர் பழுது வந்ததனால் காலம் அறியாத இந்த தேரினை அதை ஓரமாக நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்துள்ளதனால் அதனை நிறுத்திய பின்னர் ஆலய ஆதீனத்தால் நியமிக்கப்பட்ட அம்பிகை அடியவர்கள் புலம்பெயர் நாடுகளிலிருந்து நிதிகளை சேகரித்து அடியார்கள் வாரி வழங்கி இந்த நிதியினை தந்து இந்த மாபெரும் தேரினை, இலங்கையிலே மிகப்பெரிய தேர் 41.5 அடி உயரம், சிலர் கூறுகின்றனர் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் ஆலயம்தான் இலங்கையிலே மிகப்பெரிய என்று இருந்தும் இந்த ஆலயம் கட்டுத்தேர், செய்கை தேர், அது கட்டுத்தேர். அதாவது இந்த ஆலயம் விமானம் வரை முழுவதுமே செய்துள்ளோம். அது காலத்துக்கேற்ப கழட்டி கட்டி தடிகளாக செய்து உயர்த்தலாமே தவிர மற்றபடி இது நிரந்தரமாக இந்த தேர் அமைந்துள்ளது. இலங்கையிலே மிகப்பெரிய சித்திர தேர் என்பதனை அதாவது ஆசாரிமாரும் ஸ்தபதிகளும் உறுதிப்படுத்தி உள்ளனர் பலர். அதுவும் எல்லாம் முத்துமாரி அம்பாளன் திருவருள் என்றுதான் கூற வேண்டும். முருகப்பெருமானுக்கும் இந்த தேர் செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த கால சூழ்நிலையில் கடந்த கொரோனா இழப்பினால், அதாவது நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியினால் கொஞ்சம் பணவீக்கம் காரணமாக இந்த வேலைகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. அடியார்களின் ஒத்துழைப்புடன் மீண்டும் முருகனின் தேரும் வெள்ளோட்டம் காணும் என்பதனை கூறிக்கொண்டு இந்த வேளையிலே ஆலய ஆதீன கத்தாவாகிய நாங்கள் இப்போது 7வது சந்ததியாக பரம்பரையாக வந்திருக்கின்றேன். நான் இந்த ஆலயத்தின் மகோற்சவ பிரதம குருவும் ஆலயத்து ஆதீன கத்தாவுமாகிய சிவஸ்ரீ பேர்மநாய குருக்கள் என்ப குருக்கள் என்பதனை கூறி இந்த அம்பிகையின் திருவருள்
உலகம் எல்லாம் சிறக்க வேண்டுமென்றும் அம்பியன் அருள் என்றும் கிடைக்க வேண்டுமென்றும் ஆன்மீக அன்பர்களுக்கும் எல்லாம் வல்ல முத்துமாரியம்மன் திருவள் கிடைக்க வேண்டும் என்று எனது ஆசையை கூறி விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி. இந்த அம்பிகையினுடைய திருத்தலத்திற்கும் ஆலய பரிபாலன சபையினருக்கும் அதேவேளை மெய்யடியார்களுக்கும் இடையூறுகள் துன்பங்கள் செய்பவர்களையும் அன்னை சிறப்பான முறையில் கண்டித்து அவர்களை திருத்த வழி செய்வார். மேலும் பனிப்புலம் மண்ணிலே அழியாத ஒரு பெரும் பொக்கிசமாக இருந்து அருளாட்சி நடாத்தி கொண்டிருக்கின்ற முத்துமாரியம்பாள் ஆலயத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். வருகை தந்து அம்பாளை தரிசித்துச் செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகின்றது. உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற பனிப்புல முத்துமாரி அம்பாளினுடைய தேவஸ்தானத்தை இப்பொழுது பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள். இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள், அதை தாண்டி ஆரம்பத்திலே அமைக்கப்பட்ட பழமை சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், இல்லை என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது தற்காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்தினுடைய புதுமையான விடயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீபதர்ஷன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேர்களே. ஜீவ தரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே.